ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம மனம் அதோடைய ஸ்டேட் ஆஃப் த மைண்டு, முதல்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது மைண்டில் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். எல்லாருக்குமே நமக்கு தேவையானது என்னென்னா மனது ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். அதுக்கு நம்ம நிறைய மாதிரியான பயிற்சிகள் பண்ணுவோம். மெக்கானிக்கலாக சில பயிற்சிகள் பண்ணுவோம். நான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறேன், எதையுமே நினைக்காம உட்கார்றேன், இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் பேசப்படுது. அதே போல் பயிற்சிகள் நம்மளும் முயற்சி பண்ணுறோம். யோகாவில் மனதை பற்றி அல்லது மனதிற்கான பயிற்சி என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மெடிடேஷன் தான், தியானம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவ கூறு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அது நம்ம முழுமையாக தியானமாக பயிற்சி பண்ண முடியும். அதுக்கு முந்தி இந்த மனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு பழமொழி அப்படி இல்லைன்னா ஒரு சொற்றொடர் இருக்குது. என்னென்னா, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். இது நம்ம ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப மெக்கானிக்கலாக அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையை மட்டும் நினைக்கிறேன்னு நம்மளா சொல்லிக்கிறது, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று இந்த மாதிரிலாம் பண்ணால் அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் தருமே தவிர, ஆனால் உண்மையான மனதை அறியும் முயற்சியில் எந்த அளவுக்கு பங்கு பெறும்னு நம்மளால் சொல்ல முடியாது. யோகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசினது போல் மனதை அறிவதற்கான செயல், அடக்குவதற்கான செயல்பாடுகள் கிடையாது. ஏன்னா அடக்குனா அது என்ன பண்ணும், அலையும். அறிய நினைத்தால் அடங்கும். அப்போது நம்ம மனதை அறிவது எப்படி மனதை அறிவது அப்படின்னா, நம்ம பொதுவாக எத்தனை வகையான நிலை இருக்குது, மனம் எத்தனை வகையில் நிலை பெறும் அப்படிங்கிறத யோகாவில் ஒரு 5 நிலைகள் சொல்லுவாங்க. நான் எடுத்த உடனே அதோட பேரை குறிப்பிடுறதுக்கு முந்தி அதை எளிமையாக புரிகிற அளவுக்கு விளக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட பேரை குறிப்பிடுறதுக்கு விரும்புகிறேன். முதல் நிலை குரங்கு மனநிலை. குரங்கு மனநிலைனா, குரங்கு என்ன பண்ணும், அங்கே தாவும் இங்கே தாவும். ஏன் மரத்துக்கு மட்டும் தாவுன்னு கூட சொல்ல முடியாது. திடீர்னு மரக்கிளையில தாவும், திடீர்னு பக்கத்தில் ஏதாவது ஒரு கட்டடம் இருந்ததுன்னா அங்கே அதுக்கு ஏதோ ஒன்று ஈர்ப்பாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே போய் விழும், அங்கேயுமே அங்கே தாவும். மாறி மாறி அது கட்டுப்பாடற்று அதை கணிக்க முடியாத அளவுக்கு அது எங்கேயாவது தாவிக்கிட்டே இருக்கும். இதுதான் குரங்கு மனநிலை. இந்த மனநிலை நம்ம மனிதனுக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவனுடைய எண்ண ஓட்டம் ரொம்ப அதீதமாக இருக்கும். அதீத எண்ண ஓட்டமாக இருக்கும். எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. இங்கேருந்து திடீர்னு ஒரு 300-400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு போகும், அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஆளை நினைக்கும், அப்படி இல்லைன்னா வேற ஒரு காலகட்டத்தில் நடந்த நிகழ்வை நினைக்கும், அப்படி இல்லைன்னா இன்னும் அடுத்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று நடக்க இருக்கக்கூடியதாக அனுமானித்து அதுக்கு போகும். இந்த மாதிரி அதோட ஓட்டம் ரொம்ப கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்கும். எப்படி ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம், ஒரு பெரிய பெருமழைக்கு பிறகு அந்த காட்டாற்று வெள்ளம் அதோட பாதையில் மட்டும் போகாமல் பக்கத்தில் இருக்கிற வயக்காடு, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற வீடுகள், இது மாதிரி அது பாதையெல்லாம் தாண்டி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சு ஓடும். அதுபோல் அந்த நீரோட தெளிவற்ற தன்மை இருக்கு இல்லையா, அது போல் அந்த மனநிலை. இதுதான் முதல்ல இருக்கிற அந்த குரங்கு மனநிலை. ரெண்டாவது மனநிலை என்ன அப்படின்னா, பட்டாம்பூச்சி மனநிலை. பட்டாம்பூச்சி என்ன பண்ணும், அதுவும் அதே போல தான். ஒரு இடத்துல நிற்காது, அங்கேயும் இங்கேயும் துள்ளிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் தாவிக்கிட்டும் தான் இருக்கும், அல்லது பறந்து திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதோட இலக்கு குரங்கு போல இல்லாமல் ஒரு செடியிலிருந்து மலர் இருக்கிற இன்னொரு செடிக்கு மட்டும்தான் தாவும். அதோட தாவுதலோட விகிதம் அதிகமாக இருக்குமே தவிர, ஆனால் அந்த தாவுதலோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ரொம்ப கணிக்க முடியாத அளவுக்கு இல்லாமல் ஓரளவு கணிக்கக்கூடிய அளவுக்கு அது அங்கேயும் இங்கேயும் பாஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக ரொம்ப அதீத குழப்பத்தில் இருந்தால் நான் சொல்கிற முதல்ல இருக்கிற மனநிலை வரும். அல்லது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, ஆங்ஸைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்படிங்கிறவங்களோட மனநிலை அந்த குரங்கு மனநிலையாக இருக்கும். ரொம்ப கட்டுக்கடங்காததாக இருக்கும். அதுபோல் அந்த மனநிலையில் உணர்வுகளோட வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அதீத கோபமாக இருக்கலாம், அல்லது அதீத ஏக்கமாக இருக்கலாம், அல்லது அதீத வெறுப்பாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய உணர்வுகளோட வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் குரங்கு மனநிலையில். இந்த பட்டாம்பூச்சி மனநிலையில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் என்ன ஆகுது, மலர் அல்லது ஒரு மலர் இருக்கிற மரத்திலிருந்து இன்னொரு மலர் இருக்கிற மரத்துக்கோ அல்லது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கோ தாவர மாதிரியான ஒரு
ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அதோட அலையும் விகிதம் இருக்கும். இதுதான் நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிறது. நம்ம என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம், உட்காந்து ஐயோ வேலை இருக்குதே. நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அச்சிச்சோ அங்கே ஒரு வேலை இருக்குதே, அந்த வேலை பெண்டிங்கில் இருக்குதே, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போகணுமே, வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலை இருக்குதே. இது போல் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளேயோ நம்மளோட எண்ணத்தோட ஓட்டமும் தாவலும் இருந்துகிட்ருக்கும். இது வந்து பட்டாம்பூச்சி மனநிலை. மூணாவது மனநிலை கொக்கு மனநிலை. கொக்கு மனநிலை அப்படிங்கிறது என்னென்னா, கொக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கொக்கு ஒரு தண்ணியில் ஒரு காலை ஊனி நின்றுச்சு அப்படின்னா அந்த ஒத்த காலை ஊனி அந்த மீன் வந்து அது பிடிக்கிற வரைக்கும் அது அப்படியே நிற்கும். வேறு எதுவுமே அதுக்கு தெரியவே தெரியாது. அது முழுக்க அதோட கவனம் எல்லாமே ஒரே ஒரு செயலில் மட்டும் இருக்கும். இதுதான் கொக்கு மனநிலை. இது ரொம்ப விளக்கணும்னு அவசியம் இல்லை, இது நமக்கு கேட்டாலே சாதாரணமாக புரியும். நம்ம பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வேலை பார்க்கும்போதோ அல்லது பயிற்சி பண்ணும்போதோ மைண்ட்ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதோட காரணம் என்னென்னா, ஒரே ஒரு செயல் நம்ம பயிற்சி பண்ணுறோமா, அந்த பயிற்சியில் மட்டும் என்னுடைய முழு கவனமும் என்னோட மனதோட முழு கவன குவிப்பும் அதில் இருக்கணும் அப்படின்றது. இப்போது எப்படி நம்ம அந்த தினமும் 1 மணி நேரம் பயிற்சியில் நம்ம அந்த கவன குவிப்பை ஒரே ஒரு செயலில் செலுத்துகிறோமோ, அந்த பழக்கத்துக்கு நம்ம மற்ற 23 மணி நேரத்தில் நம்மளுடைய தொழில் வேலையாகட்டும் அல்லது வீட்டு வேலையாகட்டும் அல்லது வேறு ஏதோ ஒரு பொதுவான வேலையாகட்டும், அப்போ நம்மளால் ஒரே ஒரு வேலையில் நம்மளால் கவனத்தை செலுத்தி அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும். இதுதான் மூன்றாவது மனநிலை. இதிலே நாலாவது இன்னொரு மனநிலை இருக்குது. என்னென்னா கழுதை போன்ற மனநிலை. கழுதை வந்து அப்படி மந்தமாக இருக்கிறது, மந்தமான மனநிலை. இந்த மந்தமான மனநிலைக்கும் அந்த கொக்கு மனநிலைக்கும் கிட்டத்தட்ட ஒரே போல தான் இருக்கும். அதை எப்படி நம்ம வித்தியாசப்படுத்திக்கலாம்னா, நம்ம நல்லா பசியில் இருக்கிறோம், சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு நிறைவு இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ளதுக்கும், அல்லது செமிக்காத உணவை நிறைய சாப்பிட்டு 5 மணி நேரம் கழிச்சும் வயிறு முழுக்க இருக்கிற மாதிரியான உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள வித்தியாசம். உள்ளது வந்து ஒரு திருப்தி, ஒரு முழுமையடைந்த நிலை. இது ரெண்டாவது சொன்னது வந்து மந்தமான நிலை. அதுலேயும் வயிறு நிரம்பி தான் இருக்குது, ஆனால் அது திருப்தியாக இல்லை, அது நெகட்டிவாக ஃபில் ஆகிருக்குது. சோம்பேறித்தனத்துக்கும் ஓய்வு நிலைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது போன்றது தான் இந்த கொக்கு மனநிலைக்கும் இந்த கழுதை மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம். அதுலேயும் வந்து யோசனை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் அது முழுமையடையாது, அல்லது அது ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷனுக்கு அல்லது ஒரு செயல்படுத்தக்கூடிய எண்ணத்திற்கான தூண்டுதலாகவும் இருக்காது. ஏதோ சும்மா அப்படி மந்தமாக செமிக்காமல் இருக்கிற உணவு மாதிரி அப்படியே அந்த மனம் வந்து அந்த எண்ணங்களை ப்ராசஸ் பண்ணியும் செயல்படுத்தியும் செயல்படுத்தாமலும் அதை என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படி முழிச்சிக்கிட்டே இருக்கும். இதுவும் தேவையில்லாத மனநிலை தான். அடுத்தது 5வது மனநிலை தெளிந்த நீர் போன்ற ஒரு அமைதியான மனநிலை. எல்லாத்துக்கும் வந்து விருப்பப்படுறது வந்து இந்த 5வது மனநிலை தான். என்ன பண்ணணும், எனக்கு வந்து அந்த தெளிந்த நீர் போல என் மனதில் எந்த ஒரு நினைவோ அல்லது எண்ணமோ என்னுடைய உணர்வை தூண்டுவதாகவோ அல்லது என் பழைய அல்லது வருங்கால நினைவுகளை தூண்டுவதாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் எல்லாத்தோட நிலை. இப்படி இருக்கிறது தான் வந்து மெடிடேஷனுக்கான அப்ஜெக்டிவ். நம்ம நினைக்கிறது போல் மெடிடேஷன் அல்லது தியானம் அப்படிங்கிறது வெறும் பயிற்சி மட்டும் கிடையாது, அது மனதின் நிலையுமாக அறியப்படுகிறது. இது போல் 5 மனநிலை இருக்குது. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, மனதை அறிய நினைத்தால் அது அடங்கும், அதுக்கு பதிலாக அடக்க நினைத்தால் அது அலையும். இது போல் மனம் வந்து நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம மெடிடேஷன் பண்ணணும், சும்மா மெக்கானிக்கலாக கண்ணை மூடிட்டு உட்கார்றதுக்கு பதிலாக நம்ம கண்ணை திறந்து இப்போ நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோம், இந்த 5ல் குரங்கு மனநிலையில் இருக்கிறோமா அல்லது கழுதை மனநிலையில் இருக்கிறோமா அல்லது பட்டாம்பூச்சி மனநிலையில் இருக்கிறோமா அல்லது கொக்கு மனநிலையில் இருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா அந்த தெளிந்த நீர் போன்ற மனநிலையில் இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த தெரிஞ்சிக்கிற முயற்சியிலேயே உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிடும். ஏன், நம்ம மனசை அறிய ஆரம்பிக்கிறோம்.
இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ். இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.